3 coins are tossed. பாருங்க எத்தனை காயின்ஸ்? 3 காயின்ஸ். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். அதாவது all the possible outcomes. ஒரு காயின்ல என்ன இருக்கு? ஹெட் டெயில். கிராஸ் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறப்ப எனக்குமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது செகண்ட் காயின். அதுலயே ஹெட் டெயில் தான் இருக்கு. அடுத்து தேர்ட் காயின். 3 காயின்ஸ். அப்போ ஒவ்வொரு காயின் பத்தி எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 காயினுக்கு இங்க ரிசல்ட் எழுதலாம். என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? ஒரு எலிமெண்ட் எடுத்து அங்க இருக்கிற அடுத்த எல்லா எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். அப்ப HH HT. அப்புறம் இங்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். TH TT. கிராஸ் அது அப்படியே. இப்போ பாருங்க இங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அங்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்து அங்க எல்லாம் கூட கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வித் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வித் செகண்ட். அப்ப என்ன வரும்? HHH அப்புறம் HHT. இப்ப செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அதே மாதிரி அந்த ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணணும். HTH HTT. அப்புறம் இங்க தேர்ட் எலிமெண்ட் எடுத்து அங்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். THH THT. அப்புறம் கடைசி எலிமெண்ட் எடுத்து அங்க ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணணும். TTH அப்புறம் TTT. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது S. என்ன கேக்குறாங்க பாருங்க, find the probability mass function. இப்போ இது புது வார்த்தையா இருக்குது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். probability mass function. எதுக்கு probability mass function கேக்குறாங்க? for number of heads. அப்போ xங்கிறது எதை குறிக்குது? number of heads குறிக்குது. எதை பத்தி பேசுறாங்களோ அதை x ன்னு எடுத்துக்குவோம். number of heads. இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 3 காயின்ஸ். எக்ஸ்ங்கிறது எதை பத்தி பேசுறாங்க? ஹெட் பத்தி பேசுறாங்க. 3 காயின் டாஸ் பண்ணி கீழே கிடக்குது, 3லயுமே ஹெட் வராம போலாம். அப்போ 0 ஹெட். ஏதாச்சும் ஒண்ணுல ஹெட் வந்திருக்கலாம், அப்போ 1 ஒரு ஹெட். ஏதாவது 2 காயின்ல ஹெட் வந்திருக்கலாம், 2. 3 காயின்லயும் ஹெட் வந்திருக்கலாம், 3. இதை தாண்டி போறதுக்கு எக்ஸோட வேல்யூக்கு வாய்ப்பே இல்லை. கீழே 3 காசு கிடக்குது, நம்ம நோக்கம் ஹெட் வரணும். ஏன்னா அவங்க ஹெட்டை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப 3லயுமே ஹெட் வராம போயிருக்கலாம், ஏதாச்சும் 1ல ஹெட் வந்திருக்கலாம், ஏதாச்சும் 2ல ஹெட் வந்திருக்கலாம், அல்லது 3லயுமே ஹெட் வந்திருக்கலாம். அது சரி, இது வரைக்கும் ப்ராபபிலிட்டின்னு படிச்சிருக்கிறோம். அது என்னது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன சிம்பிள்னா ஸ்மால் f of x. ஸ்மால் எஃப்க்கு வேற மீனிங், கேபிட்டல் எஃப்க்கு வேற மீனிங். அப்ப இங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம்? இனி வரக்கூடிய எல்லா எக்ஸசைஸ்லயும் ஸ்மால் f of x. அதாவது ப்ராபபிலிட்டினா இது வரைக்கும் எப்படி பார்த்திருப்போம்? இப்போ 3 காயின்ஸ் கிடக்குன்னா ஹெட்டுக்கு ஒரு ஹெட் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி, 2 ஹெட் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி, 3 ஹெட் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி, ஹெட்டே வரலினா என்ன ப்ராபபிலிட்டி, இப்படி தனித்தனியா இண்டிவிஜுவலா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். எல்லா பாசிபிள் ப்ராபபிலிட்டி இருக்குதுல்ல, அதோட கலெக்ஷன் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். என்ன சொல்ல வரணும் புரிஞ்சுக்குதா? இந்த 10th 11th எல்லாம் ப்ராபபிலிட்டியில் எப்படி சம் பார்த்திருப்போம்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 1 ஹெட், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 3 ஹெட்ஸ், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ஹெட். இப்படி 3 காயின் கிடக்குன்னா இப்படி தனித்தனியா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி தனித்தனியா கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டியோட கலெக்ஷன், எல்லா பாசிபிள் ப்ராபபிலிட்டியோட கலெக்ஷன் பேர் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன சிம்பிள்? f of x. இப்போ இங்க பாரு 0. எக்ஸ்னு எதை குறிக்குது? ஹெட் குறிக்குது. அப்போ 0 ஹெட். பாருங்க இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ்? 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஹெட்டே வராது, இந்த ஒன்று தான். மீதி எல்லாத்துலயும் ஹெட் உட்காந்துருக்குது பாத்தீங்களா? அப்போ ப்ராபபிலிட்டியில் அப்போ 1 by டோட்டல் எவ்வளோ? 8. அதாவது எதை பத்தி பேசுறாங்களோ அதோட சப்செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்க ஒரே எலிமெண்ட் தான், அப்போ அது நியூமரேட்டர்ல.
அந்த யூனிவர்சல் செட் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒட்டுமொத்த டோட்டல் டினாமினேட்டர் அப்படித்தானே பார்த்துக்கிறோம். அதைத்தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஒன்றுனா எக்ஸுங்கிறது என்ன பாருங்க, ஹெட்டு. அப்போ ஒரு ஹெட்டு பாருங்க, இந்த 8 எலமெண்ட்ஸ்ல ஒரு ஹெட் எதுக்கு இருக்கு? இங்க 3 ஹெட், இது வராது. 2 ஹெட்ஸ் வராது. 2 ஹெட்ஸ் பாருங்க, இது ஒரு 1 ஹெட். அப்புறம் இங்க ஒரு ஹெட், அங்க ஒரு ஹெட். மொத்தம் எவ்வளவு இருக்கு? 3. டோட்டல் 8. 1 2 3 4 5 6 7 8 by 8. 2னா 2 ஹெட். 2 ஹெட் வரது எது இருக்குது பாருங்க, இங்க 2 ஹெட்ஸ், இங்க 2 ஹெட்ஸ், இங்க 2 ஹெட்ஸ். அப்ப மொத்தம் 1 2 3 3 by 8. 3னா எக்ஸாக்ட்லி 3 ஹெட்ஸ். பாருங்க இதுல இருக்கு மொத்தம் எவ்வளோ? 1 1 by 8. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இங்க எழுதுற மாதிரி இருந்தா மேல the probability mass function is னு போட்டு இதை எழுதிக்கணும். இன்னொன்னு, அந்த இண்டிவிஜுவலா எக்ஸாக்ட்லி 0 ஹெட், எக்ஸாக்ட்லி 1 ஹெட், எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ், எக்ஸாக்ட்லி 3 ஹெட்ஸ், அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு இல்லையா, அதை எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1 வரணும். இந்த f of x இருக்கு இல்லையா, இதுல கூடிய அந்த இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரணும்? 1 வரணும். பாருங்க டினாமினேட்டர் சேம், அப்ப நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 + 3 + 3 + 1 எவ்வளோ? 8. கீழே 8. அப்ப 8 by 8 என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டு ரிவர்ஸ்ல போற மாதிரி அப்பெல்லாம் சம் வரும். அப்போ இங்க இருக்கிற அன்னோன் எப்படி கண்டுபிடிப்போம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 வரும். அதை பேஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்ப இதுல இருந்து அப்படி ஒரு கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.